இப்போ தியரி ஆஃப் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் பார்க்கலாம். இந்த தியரியை மெக்லாலண்டும் அவருடைய அசோசியேட்டும் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹார்வர்டில் 1951 இந்த தியரியை டெவலப் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய கான்செப்ட் படி இப்போது வேர்ல்டில் இருக்க ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு மாதிரியான எக்கனாமிக் க்ரோத் இருக்கும். இந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத் எதை பொறுத்து இருக்கும்னா, அந்த நாட்டில் இருக்க ஒரு இண்டிவிஜுவலோட சைக்காலஜிக்கல் அண்ட் சோஷியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அந்த நாட்டோட எக்கனாமிக் ஃபேக்டர்ஸை பொறுத்து இல்லை, அதாவது எக்கனாமிக் வேரியபிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் வேரியபிள்ஸ்ன்றது ஒரு நாட்டில் நிலவர அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லை எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இன்கம்மு, ஸோ அந்த நாட்டோட ஸ்டாக் மார்க்கெட்டு, ப்ரைஸு, எக்ஸ்பெண்டிச்சர், இந்த மாதிரி இருக்கிறது தான் எக்கனாமிக் வேரியபிள்ஸ். இதை பொறுத்து கிடையாது. ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சின்றது அந்த நாட்டில் இருக்க ஒரு இண்டிவிஜுவலோட சோஷியல் அண்ட் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸை பொறுத்து தான் இருக்குது. இப்போது ஒரு இண்டிவிஜுவல்ஸும் ஒரு மாதிரியான மனநிலையில் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபண்டமெண்டல் பிலீஃப்ஸையும் ஆட்டிடியூட்ஸையும் சேஞ்ச் பண்ணுறதுனால அந்த நாட்டோட ஒரு மனிதனோட இண்டிவிஜுவல், அதாவது இண்டிவிஜுவல் பர்சனோட ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணுறதுனால அந்த நாட்டோட வளர்ச்சி சேஞ்ச் ஆகும். ஸோ அவங்களுடைய வளர்ச்சின்றது இன்னுமே அதிகப்படுத்த முடியும். அப்போது ஒரு நாட்டோட வளர்ச்சி இண்டிவிஜுவல் கையில் தான் இருக்குது. ஸோ அதுதான் இவங்க சொல்கிறாங்க. அவருடைய புக்கு அச்சீவிங் சொசைட்டி, ஸோ அச்சீவிங் சொசைட்டின்ற புக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாட்டோட வளர்ச்சின்றது எக்கனாமிக் வேரியபிள்ஸை பொறுத்து கிடையாது, அந்த நாட்டில் இருக்க ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்து தான் இருக்குது. இப்போது இந்த இண்டிவிஜுவல்ஸ் எப்படி ஒருத்தவங்க ஒரு மாதிரியாக டிஃபர் ஆகுறாங்கன்னா, அவங்களுக்கு இருக்க அந்த மோட்டிவேஷனை பொறுத்து தான் டிஃபர் ஆகும். இப்போ ஒருத்தவங்களுக்கு பார்த்தோன்னா அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் நல்லாவே இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் நல்லா அதிகமாக இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இருக்க ஃபீல்டில் எக்ஸல் ஆகணும். ஸோ அவங்க ஹை மோட்டிவேஷனில் ஒரு நல்ல எய்மோடு இருந்து அவங்க இருக்க துறையில் நல்லபடியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயலில் ஈடுபாடு கொண்டு ஸோ அதில் இறங்கி நல்லாவே ஹார்ட் ஒர்க்கு பண்ணி அந்த ஒர்க்கை நல்லாவே செய்வாங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் ஹை மோட்டிவேஷன், ஹை அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் இருக்கிறாங்களோ, ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து செய்யும் போது, ஒரு இண்டிவிஜுவல் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது அந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சி அதிகமாகுது. ஸோ இப்படி தான் இந்த பொருளாதார வளர்ச்சின்றது ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதுதான் இவங்க சொல்கிறாங்க. அப்போ எதை பொறுத்து இருக்கு? ஸ்ட்ரென்த் ஆஃப் மோட்டிவேஷன். அச்சீவ்மெண்ட் மோட்டிவ் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எய்மிங் அட் எக்ஸலன்ஸ் இன் ஆல் அண்டர்டேக்கன் ஆக்டிவிட்டி, அதுதான் நான் சொன்னேன். ஸோ அவங்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப ஹை செல்ஃப் கான்செப்டோட இருப்பாங்க, செல்ஃப் எஸ்டீமோட இருப்பாங்க, அதாவது உயர்ந்த சுய கருத்து, உயர்ந்த சுய மரியாதை. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய ஃபீல்டில் அவங்க வெல் எக்ஸ்பெக்டாக இருப்பாங்க. அவங்க ஃபீல்டில் அவங்க இருக்கும்போது அவங்க எந்த துறையில் இருக்காங்களோ இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அந்த துறை நல்ல வளர்ச்சியாகும். அந்த துறை ஒரு துறையும் இந்த மாதிரி வளர்ச்சி ஆகும்போது அந்த நாட்டோட வளர்ச்சியும் நல்லாவே இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு நாடும் முன்னேற்ற பாதையில் போகிறதுக்கு வழி. இதுதான் இவருடைய தியரியில அழகா சொல்லியிருக்காரு. இவரும் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அட்கின்சனும் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் பத்தி நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணி அவரும் நிறைய கான்ட்ரிபியூஷன் இந்த அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் கொடுத்திருக்காரு. இதை நம்ம அடுத்தது பார்க்கலாம்.